Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. விழுப்புரம் அருகே உள்ள மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் இரு தரப்பினரும் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒரு சிலர் மட்டுமே கோவிலுக்குள் சென்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன். இரு தரப்பிலும் கோவிலுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் ஒரு சிலர் மட்டுமே வர காரணம் என்ன? விவரங்கள். வணக்கம் சுபா. விழுப்புரம் அருகே உள்ளது மேல்பாதி கிராமம். இந்த மேல்பாதி கிராமத்தில் சிறப்புமிக்க திரௌபதி அம்மன் கோவில் என்ற கோவில் உள்ளது. இந்த கோவிலில் இரு தரப்பினரிடையே சாமி தரிசனம் செய்வது தொடர்பாக மோதல் ஏற்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இந்த ஒரு தரப்பினர் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டது. இதன் மூலமாக இந்த கோவிலானது மிகுந்த கலவரம் ஏற்பட்டு இரண்டு தரப்பினருக்கு இடையே மோதல் போக்கு நிலவியது. இதனைத் தொடர்ந்து இந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்வது தொடர்பாக ஒரு தரப்பினர் விழுப்புரம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடுத்திருந்த நிலையில் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்பொழுது இந்த கோவிலுக்குள் அனைவரும் சென்று சாமி தரிசனம் செய்யலாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பீஸ் மீட்டிங் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கூட்டங்கள் கூட்டப்பட்டு இந்த கோயில் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நேற்று காவல்துறை சார்பில் இந்த கோயில் உள்ளே சென்று தாழ்த்தப்பட்ட மக்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதிக்கலாம் என அவர்கள் இரண்டு தரப்பையும் அழைத்து பேசி கோயிலுக்குள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வதற்காக கூறியிருந்தனர். இந்நிலையில் அந்த பொதுமக்கள் தரப்பில் தற்போது இன்று காலை நாளை தினம் நாங்கள் இந்த கோயில் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளோம். இன்று வியாழக்கிழமை முதலில் கடந்த 2 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கின்ற இந்த கோயிலில் நாங்கள் உள்ளே சென்று சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட சில பணிகளை செய்துவிட்டு நாளைய தினம் வெள்ளிக்கிழமையான நாளைய தினம் சிறப்பு நாள் என்பதால் நாளைய தினம் நாங்கள் கோயிலுக்குள்ளே சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளோம் என தெரிவித்துள்ளனர். காவல்துறை சார்பில் இன்றைய தினம் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வதற்கான மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகமும் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் கோவில் ஊர் தலைவர் தரப்பில் இவர்கள் இன்றைய தினம் நாங்கள் கோயிலுக்குள்ளே செல்லவில்லை என அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இந்த ஒரு சிலர் நபர்கள் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருகின்றனர். அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை. காவல்துறை சார்பில் அவர்கள் உள்ளே அழைத்து செல்லப்படுகின்றனர். அவர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருகின்றனர். இருப்பினும் ஊர் தலைவர் கட்டுப்பாட்டு தலைவில் அவர்கள் உள்ளே சென்று நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நாங்கள் கோயிலை சுத்தம் செய்துவிட்டு அதன் பின்பே நாங்கள் கோயிலுக்குள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வோம் என தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோயிலுக்குள் ஒரு சில நபர்களே சென்று வருகின்றனர். நாளை தினம் அனைவரும் இந்த கோயில் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த பகுதியில் சுமார் ஒரு பதட்டமான சூழலே காணப்பட்டு வருகிறது. இந்த கோயில் பாதுகாப்பிற்காக சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுபா. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.